சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. நோவாவையும் அவங்க குடும்பத்தையும் ஏசப்பா நீங்களே ஏசப்பா பேழையில் வழி நடிச்சுன்றீங்க ஏசப்பா. இந்த கதையை ஃபுல்லாக வாசிக்கும்போது நல்லா தெரியும். தேவன் கூட இருந்து வழி நடிச்சு, ஆண்டவர் கூட இருந்து வழி நடிச்சிடுறாங்க ஏசப்பா. அதனால் ஒவ்வொரு சூழ்நிலையும் நீங்களே ஏசப்பா குடும்பம் ஏசப்பா ஒற்றுமையை தரப்போக்கா நன்றி ஏசப்பா. அவங்க குடும்பம் கர்த்தர் சொல்கிறத கேட்டு வழி நடந்தாங்க. அது மாதிரி நடக்கணும்னு என்ன தரப்போக்கா நன்றி ஆண்டவரே. ஆமீன். 40 நாள் சென்ற பின்பு நோவா தன் பேழையிலே செய்திருந்த ஜன்னலை திறந்து. 40 நாள் ஆனதுக்கப்புறம் நோவா பேழையில் இருக்க ஜன்னலை திறக்கிறாங்க. ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரை போகின்றதும் வருகிறதுமா இருந்தது. காகம் போயிட்டு போயிட்டு வருது. பேழை அவங்க திறந்து வச்சதுக்கப்புறம் தண்ணி இருக்கா இல்லையா பூமியிலன்னு பார்க்கும்போது போகிறதும் வருகிறதுமா இருக்குது. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றே என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்தில் இருந்து வெளியே விட்டான். ஜலம் குறைஞ்சிருச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு புறாவை வெளியே விடுறாங்க நோவா. பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியினால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடமில்லாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். புறா நோவா பேழைக்குள் சேர்த்து கொண்டாங்க. அப்புறம் ஜலப்பிரளயத்திலேருந்து அவங்க குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. நம்ம பார்த்தோன்னா கர்த்தருடைய வழியில் அவங்க நடக்கிறவங்களா இருந்தாங்க. அதனால் ஜலப்பிரளயத்திலேருந்து அந்த பிரச்சனைகளை தாண்டி போனாங்க. சொன்ன மாதிரி அந்த பேழையை நோவா செஞ்சாங்க கர்த்தர் சொன்னபடியே. பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையில் இருந்து வெளியே விட்டான். நோவா என்ன பண்ணுறாங்க, 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை வெளியே விடுறாங்க. அந்த புறா சாயங்காலத்திலே அவனிடத்திலே சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயிலே இருந்தது. அதனால் நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிடுச்சு என்று அறிந்தான். அதனால பூமியில் ஜலம் குறைஞ்சி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு கொண்டாங்க. சாயங்காலத்துக்கு மேலே புறாவை அனுப்பும்போது ஒலிவ மரத்தின் இலையை அது கொண்டு வந்தது, வாயிலே இருந்தது. பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அது அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை. திரும்ப அனுப்பும்போது திரும்பி வரவில்லை. 7 நாள் பொறுத்ததுக்கப்புறம் அவன் புறாவை வெளியே விட்டான். அது அவனிடத்திற்கு திரும்பி வராமல் போயிடுச்சு. கடைசியில் முதல்ல கொத்தி கொண்டு வந்துச்சு ஒலிவ மரத்தில் உள்ள இலையை. 2வது பின்னும் திரும்ப விடும்போது அது திரும்பி வரவில்லை. அந்த புறா அவனுக்கு 600 வயதாகும் வருஷத்தில் 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான். பூமியின் மேல் ஜலம் இல்லாது இருந்தது. பூமியின் மேலே கடைசியில் ஜலம் இல்லாமல் இருந்தது. மேல் தட்டை எடுத்து பார்க்கும்போது பூமியின் மேல் ஜலம் இல்லாமல் இருக்குது. 600ஆம் வயதாகும் வருஷத்துல, அந்த வருஷத்துல 1ஆம் மாதம் 1 தேதியிலே ஜலம் வற்றி போயிடுச்சு. மேல் தட்டை திறந்து பார்க்காங்க. அப்போ ஜலம் இல்லாமல் இருக்கு. 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. 2ஆம் மாதம் 27ஆம் தேதியில பூமி காஞ்சிருக்கு. அப்போது தேவன் நோவாவை நோக்கி, நோவாவை பார்த்து தேவன் சொல்றாங்க, நீயும் உன்னோடே கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். நோவா, அவங்க மனைவி, அவங்க குமாரரோட மனைவிகள் பேழையை விட்டு நீங்கள்லாம் புறப்படுங்கன்னு சொல்லிட்டு தேவன் சொல்கிறாங்க. தேவன் சொல்கிற வழியிலே அப்படி அவங்க நடக்காங்க. அவங்க குடும்பம் சோத்திரம் சோத்திரம் ஏசப்பா, சோத்திரம் ஆண்டவரே. நோவாவையும் நோவாவோட குடும்பத்தையும் பேழையினால் ஜலப்பிரளயம் நின்று காப்பாற்றுனீங்க ஏசப்பா. அது மாதிரி எங்கள் குடும்பத்தில் வர்ற பிரச்சனைகள் நாங்கள் கடந்து போவதுக்கு நீங்களே ஏசப்பா கிருபை செய்யப்போக்கா நன்றி ஆண்டவரே.
ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவரும் மறவாதே. ஆமேன்.